வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம சட்னி சாம்பார் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு காமெடியான வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல கயல் சந்திரன், யோகி பாபு, வாணி போஜன்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை கிளியரா புரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கீதா என்னோட மாமியார் அப்படின்ற மாதிரி சோஃபி சொல்லியிருப்பாங்க. இப்ப சச்சினை உட்கார வச்சு இவங்களை பத்தி முழுசா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிடுவாங்க. அப்பா கிட்ட இவங்க மாட்டி முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் இந்த சம்பந்தம் வந்திருக்கும். அப்ப கூட இவங்க பெருசா விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அப்பாக்கு நிறைய காசு கிடைக்குதுன்றதுக்காக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, உன் அப்பா கிட்ட கஷ்டப்படுறதுக்கு அங்கேயாவது போலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களும் ஏத்திருப்பாங்க. அப்படி போய் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த நபர் இருக்காருல்ல, இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவர் ஒரு கொலை கேஸுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இதான் சரியான சமயம், நம்ம அவரை விட்டு போயிடலான்ற மாதிரி இவங்க விட்டு வந்திருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் ரத்னசாமி அங்கிள் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே தான் இதை சொல்லுவாங்க. இவரும் சமாதானப்படுத்துறாரு, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவங்களை கூட்டு போறாரு. இந்த இடத்துல பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. சச்சின் அம்மா அமுதா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல இவர் வேலை எல்லாம் பார்ப்பாரு. வேலை பார்த்ததுக்கு சம்பளம் இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தராங்க. நான் அடுத்த வாட்டில இருந்து சேர்த்து வைக்கிறேமா, ஆனா இந்த காசை செலவு பண்ணோம், நம்ம சேர்ந்து ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அம்மா பெரிய ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, இவன் சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அதனால தான் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அம்மாவை கூட்டு வந்திருக்கான். பில்லெல்லாம் அந்த இடத்துல பே பண்ணிட்டு இருக்கான். அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சச்சினை பொறுத்த வரைக்கும் படிப்புலாம் பெருசா வராது. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, எப்பவுமே நேர்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சச்சினோ சரின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இந்த கீதா இருக்காங்கல்ல, பொலிட்டீஷியனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. 6 மாசத்துக்கு மேல அவன் ஜெயில இருக்கான், நீங்க தான் சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நமக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கான், நான் எப்படி விட்டுருவேன், சீக்கிரமா உன்னோட பையனை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி எனக்காக நீ ஒரு வேலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இடம் சிக்கல்ல ஒருத்தர் மாட்டிருக்காரு, அவருக்கு இந்த இடம் சிக்கல முடிச்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கீதா சொல்றாங்க. பீட்டரும் சச்சினும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. சுபா அந்த இடத்துல தான் குடிபோதையில கீழே விழுந்து கிடக்குறாரு. இவங்களை பார்த்தோன்னு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சச்சின் கிட்ட காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சச்சின் என்ன பண்றாருன்னா 1000 ரூபாய் நோட்டை எடுத்து தந்துடுறாரு. இப்ப சுபாவும் சந்தோஷமா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீ எதுக்கு காசெல்லாம் தந்தன்னு பீட்டர் கேக்குறாரு. யோ, 1000 ரூபாய் செல்லாம போய் அவ்வளவு நாள் ஆச்சு, அது கூட தெரியாம வாங்கிட்டு போறான், எங்கேயாவது மாட்டி அடி வாங்கட்டும், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சச்சின் சொல்றாரு. இப்ப கார்த்தியும் சச்சினை பாக்குறதுக்காக வராரு. அப்பா சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் பார்த்திருப்பாரு. அதுல ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி சச்சின் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அமுதா சம்பந்தப்பட்ட பொருள் தான் அப்பா வச்சிருக்காருன்னு தெரிய வருது. சச்சினோட முழு பேரு சச்சின் பாபு அப்படின்றது. அதே சமயம் கார்த்தியோட அப்பாக்கு இன்னொன்னு பேர் இருக்கும், அதுதான் பாபு அப்படின்றது. அதனால்தான் உனக்கு சச்சின் பாபுன்னு உன்னோட அம்மா பேர் வச்சிருக்காங்க போல. உன்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் பயங்கரமா நேசிச்சிருக்காங்க, என்னோட அப்பாவும் உன்னோட அம்மாவும் பயங்கரமா நேசிச்சிருக்காரு. இருந்தாலும் எதனால ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் விட்டு தள்ளு, உன் லவ்வரை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி சச்சின் கேட்கிறாரு. இந்த இடத்துல கார்த்தியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் டைம்ல ரெண்டு பேருமே லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப லைப்ரரியில வச்சு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஜென்சி கிறிஸ்டின் தானே, இருந்தாலும் இவருக்கு பிள்ளையார் பிடிக்கும்ன்றதுக்காக பிள்ளையார கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் அப்படின்ற தகவல் தான் இவங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பா அந்த பையன் மேலதான் தப்பா இருக்கும், அவன் ஆக்டிவிட்டியே சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நீ ஜட்ஜ் பண்ணாத, ஏன் இந்த பொண்ணு மேல கூட தப்பு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜென்சி சொல்றாங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பிரசன்ட்ல சச்சின் கிட்ட சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த இடத்துல சோஃபியா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பர்ஸ்ல இருக்க காசை எடுக்கலான்னு பார்த்தா பர்ஸ்ல இருந்த காசுலாம் காணாம போயிருக்கு. என் அப்பா தான் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடு விடு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க அமுதா சமாதானப்படுத்துறாங்க. இப்ப உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு, நான் சம்பாரிச்சு கொஞ்சமாவது எனக்குன்னு சேர்க்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு கூட இவர் விட மாட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி விடுமா விடுமான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க சமாதானப்படுத்துறாங்க. உனக்கு தேவையான காசு நாங்க தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த சுபா நிறைய சரக்கெல்லாம் அடிச்சுடுவாரு. காசு வாங்குறதுக்காக பையன் வந்திருக்கான். அவங்க கிட்ட 1000 ரூபாய் நோட்டை தராரு. என்ன செல்லாத நோட்டை தரீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் சாப்பிட்டதுக்கான காசை நான் தரேன்ற மாதிரி தந்துடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் ஓனரா இருப்பாரு. ஹோட்டல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி சுபா கேக்குறாரு. என் கடை எங்க நல்லா போகுது, இந்த ஊர்லயே அவங்க கடை மட்டும் தான் நல்லா போயிட்டு இருக்கு, அவங்களோட சீக்ரெட் ரெசிபி தான் அதுக்கு காரணம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டனா போதும், நீங்க எனக்காக அந்த சீக்ரெட் ரெசிபியை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, எவ்வளவு காசுனாலும் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேரம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஜெயலட்சுமி இருக்காங்கல்ல, சோஃபியை கூப்பிடுறதுக்காக வெளியே வராங்க. அப்பதான் வெளியே இருக்க சச்சினை பாக்குறாங்க.
வந்ததுல இருந்து நீங்க வெளியே தான் இருக்கீங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லம்மா இங்கேயே கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அது சரி, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பவும் ரீசெண்டா தான் இறந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பாவோட பேருன்ற மாதிரி ஒரு பேரை சொல்லிட்டாரு. இவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக வேற ஒரு பேரை தான் சொல்லியிருப்பாரு. ஜென்சியோட அப்பாவும் ஜென்சி கிட்ட பேசுறதுக்காக வராரு. உனக்காக ஒரு மாப்பிளைய பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிளைய பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜென்சி விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏமா இப்படி பண்ற, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கல்யாணம் பண்ணா கார்த்தியை தான் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. கார்த்தியோட அப்பா கிட்ட முடியாதுன்ற மாதிரி ஜென்சி அப்பா சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ணிருப்பாங்க. எதனால தான் உன்னோட அப்பா நோ சொல்றாரு, அதையாவது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. என்கிட்டயே அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டாரு, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம 2 பேர் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அப்பாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஜென்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜென்சியோட அப்பாவும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சுபாவை காட்டுறாங்க. சுபாவும் அந்த பீட்டர் கிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பீட்டர் வந்தோட பேச்சு கொடுக்குறாரு. நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி அவரையும் இவரோட பிளான்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரு. பீட்டருமே அதுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருந்தவர் ஒரு ஸ்டேஜ்ல கோவமா பேசுறாரு. அவங்க தான் எனக்கு சோறு போடுறாங்க, அவங்க கிட்ட இருந்தே திருட சொல்ற, உனக்கு வெக்கமா இல்லையா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, என்கிட்ட கேட்டதை உன்னோட பொண்ணு கிட்ட கேட்டத, அவ உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. இன்னும் 2-3 நாள்ல 13வது நாள் காரியம் நடக்க போது. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே இளங்கோ தான் பார்த்துட்டு இருக்காரு. அது சம்பந்தமா ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கார்த்தி இருக்காருல, சச்சினுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. சச்சினுக்கு எதுக்காக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் மறைக்க வேணாம்னு கார்த்தி நினைக்கிறாரு. ஏன்னா சச்சின் என்னோட அண்ணன், அப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. அவர் இல்லன்றதுக்காக அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத, என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சொல்றது உண்மைமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அம்மா ஏத்துக்காம கோவப்படுறாங்க. அதே சமயம் சச்சின் கிட்ட பேசுறதுக்காக கோவமா வந்துடுறாங்க. என் பையனை ஏமாத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கியா, சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே வந்திருக்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றதை கேளுங்கன்னு அவரும் பேச பாக்குறாரு. ஆனா இவங்க பேசவே விட மாட்டாங்க. காலையில் தாண்டா உன்னோட அப்பா பேரு வேற சொன்ன, இப்போ ஒரு பேரை சொல்ற, உண்மையிலேயே உன்னோட அப்பா யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் லேடிஸ் கிட்ட கோவத்தை காட்டக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காரு. அவங்களும் பேசி முடிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. அவங்க பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு கார்த்தி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் ஆகும்ன்றதுக்காக தான் சொல்லாதான்னு சொன்னேன். எதுக்காகடா சொன்னேன், என்ன அசிங்கப்படுத்தினா கூட நான் பொறுத்துப்பேன், என் அம்மாவை அசிங்கப்படுத்தினா நான் பொறுத்துக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டாரு. கார்த்தியை எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவர் கோவத்துல கார்த்தியை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன தடுக்கணும்னு நினைச்சீங்க, கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் விட்டுறாங்க. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. சச்சின் மார்க்க கம்மியா வாங்கியிருப்பாரு. அப்பதான் சைன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனோட அப்பா யாருன்றது இவனுக்கு தெரியாதுல்ல, அதை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட கேட்கிறான். அம்மாவாலையும் பெருசா எதுவுமே சொல்ல முடியல. அதனால இந்த பையனுக்கு அப்பா மேல பயங்கரமா கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பாவை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். அப்பாவெல்லாம் அப்படி திட்டக்கூடாது, அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தப்பு இல்லல்ல, அப்புறம் எதுக்காக போனாரு அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறான். இவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இந்த விஷயத்தெல்லாம் பிரசன்ட்ல சச்சினும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல சோஃபி இருக்காங்கல்ல, வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இளங்கவும் ஈரவும் கேக்குறாங்க. புலி உள்ள பூந்துருச்சு போல, இங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ரூம்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேட்கும். என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. பார்த்தா உள்ள சச்சின் தான் தூங்கிட்டு இருக்காரு. அவர் கொரட்டை விடுற சவுண்டை கேட்டுதான் இவங்க பயந்துருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்து கார்த்தியும் சச்சினை எழுப்பி விடுறாரு. போலாம் தான் நினைச்சேன், என் அம்மா பேசினது என்னோட மைண்டுக்குள்ள ஓடுச்சு. கடைசி வரைக்கும் என்னோட அப்பா மேல அவங்க பாசமா தான் இருந்தாங்க, அதுக்காக தான் இருக்கலாம் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானே உன்னோட அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசுறேன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வராரு. அம்மா அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிட்டாங்க. எதுக்காகடா திரும்பி வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்ன இந்த இடத்துக்கு வரல, 13வது நாள் காரியத்தை முடிக்கிறதுக்காக மட்டும் தான் திரும்பி வந்திருக்கேன். அது முடிஞ்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அவன் பேசுறான், நீயும் பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல அக்காவும் பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி இருக்காருல, அவன் சொத்துக்காக பண்றான்னு மட்டும் நினைக்காதீங்க, நம்மளே சொத்தை தந்தாலும் அவன் வாங்க மாட்டான். அவன் கூட பேசும் போதெல்லாம் அப்பா கூட பேசுற மாதிரியே எனக்கு தோணுது. அந்த விஷயத்த ஒரு நாள் நீயும் புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட சொல்லிட்டாரு. அக்கா எதுவுமே பேசாம அமைதியே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சோஃபி கவனிச்சாங்கல்ல, அதனால சோஃபிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துருது. கண்டிப்பா அவர் இப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஊர்ல எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறீங்க, ஆனா அவர் தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சச்சின் சொல்லிட்டாரு.
இந்த விஷயத்த வெளியெல்லாம் சொல்லாத, இந்த ஊர்ல அவர் பேரு சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அதெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஜெயலட்சுமி கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டாங்கல்ல, அதை நினைச்சு இவரும் பீட்டர் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறாரு. இப்ப சரக்கு அடிச்சு இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப போலீஸ் இவரை மடக்குறாங்க. முன்னெல்லாம் வண்டியில போனதான் மடக்குவீங்க, இப்ப நடந்து வந்தாலே மடக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது இல்ல, சிறுத்தை நடமாட்டம் அதிகமா இருக்கு, நீ எங்கேயாவது போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போக முடியாது, நான் பாத்துக்கிறேன், ரோட்ல நடக்க போறாரு. அதனால இவங்களும் லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இவர் ஸ்டேஷன்ல மாட்டி இருக்கிறது கார்த்திக்கு தெரிய வந்துருது. இவரை வெளியெடுக்கிறதுக்காக கார்த்தி வந்துடுறாரு. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மன்னிப்பெல்லாம் தேவையில்ல, இவன் வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க, இப்ப கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சச்சின் அனுப்பி விடுறாரு. இந்த அப்பு இருக்கான்ல, அம்மாவோட மேக்கப் ஐட்டத்தை வச்சு சச்சினுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அமுதா கோவமா வராங்க. என் மேக்கப் ஐட்டத்தை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. எதுக்காக பையன்கிட்ட இப்படி கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எப்பவுமே பையனை திட்டும் போது ஏமா திட்டு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்பாரு. அப்பா கேட்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. அதே சமயம் சச்சின் இருக்காருல, திடீர்னு ஒருத்தன் வந்தா ஏத்துக்க முடியாது, அது எனக்குமே நல்லா புரியுது. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நீங்க பேசின மாதிரி தான் பேசியிருப்பேன், 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கிளம்பிடுறேன்னு சொல்றாரு. நம்ம தேவையில்லாம ஓவரா பேசிட்டுமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே தோணுது. இப்ப சச்சின் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க டேஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சாம்பார் சூப்பரா இருக்கிறது தெரியுது. சாம்பார்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி கார்த்தி கேக்குறாரு. சாம்பார்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சட்னி என் டேஸ்ட்டுக்கு வரலப்பா, அதே மாதிரி சாம்பார் உங்க டேஸ்ட்டுக்கு நான் சீக்கிரமா கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சாம்பாரை எங்க டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோ, நாங்க சட்னியை உன் டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துருவோம், இதை ஒரு போட்டியாவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேலஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப சுபாவை நமக்கு காட்டுறாங்க. சோஃபியோட பேக் இருக்கிறத பாக்குறாரு. பொறுமையா வந்து பேக்குள்ள இருக்க காசை எடுக்கிறாரு. கரெக்டா சோஃபி இந்த இடத்துக்கு வந்து பாத்துடுறாங்க. நீங்களாம் மாறவே மாட்டீங்கல்ல, என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி வேகமா புடுங்கிடுறாங்க. இவரும் சோகமா வெளியே வராரு. அப்பதான் கீதா இருக்காங்கல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், வண்டியில ஏறுங்க, வண்டியில போய்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரை வேற வழி இல்லாம வண்டியில ஏறிடுறாரு. கீதா அவங்களோட இடத்துக்கே கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் ஒரு இடத்த முடிச்சு தந்தார்ல, அந்த இடம் பஞ்சாயத்து இவங்க கிட்ட தான் வந்திருக்கோம். நீங்க 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க. அவனுங்க செம்ம கோவத்துல இருக்காங்க, நான் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட சம்மந்தியாச்சே. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, என்னோட பையன் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவான், உங்க பொண்ணு கூட நீங்க தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா என் பொண்ணு விரும்பலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி ஏத்துப்பா, நீங்க தான் பொண்ணுக்கு பேசி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா 2 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணுங்க, நிச்சயமா உங்களால முடியாதுன்னு தெரியும், அதனால பொண்ணு கிட்ட பேசி இந்த வேலையை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரால 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியாதுல்ல, எப்படியாவது பொண்ணு கிட்ட தான் இதை பத்தி பேசணும்னு யோசிக்கிறாரு. இந்த அப்புவும் பாத்ரூம் வருதுன்னு பக்கெட்ல போறதுக்கு பாக்குறான். ஏன்டா பக்கெட்ல போற, நான் இருக்கேன்ல, வா பாத்ரூம்க்கு வந்து போன்ற மாதிரி பாத்ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. அப்ப கூட இந்த பையன் பயத்துல வேகமா வெளியே ஓடி வந்துடுறான். உள்ள அனகொண்டா பாம்பு இருக்குன்னு தானே பயப்படுற, அந்த பாம்பை நான் அடிச்சு விரட்டி விடுறேன், அதுக்கப்புறம் நீ தைரியமா உள்ள வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு கம்பு எடுத்து உள்ள போய் வேணும்ட்டே சத்தம் வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனை வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்ப அம்மா வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சச்சின் இருக்கார்ல, பாம்பை நான் விரட்டி விட்டுட்டேன் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனும் தைரியமா வரான். இப்ப தைரியமா அந்த இடத்துல பாத்ரூம் போயிடுறான். எப்படியோ பாத்ரூம் போக வச்சிட்டேன் வெளியே கொண்டு வந்து விடுறாரு. அமுதாக்கு தான் கோபம் போயிடுச்சுல, நன்றி அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப இந்த அமுதா இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட இவன் பாத்ரூம்க்கு போய் பாத்ரூம் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியமா கேக்குறாங்க. சச்சின் தான் கூட்டு போய் போக வச்சாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப சச்சின் கிட்ட நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா, அவன் யாரு என்னன்னே தெரியல, அவனை நீ எதுக்காக அண்ணன்னு கூப்பிடுற, அவனை அண்ணன் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன அம்மானு கூப்பிடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இவங்களும் அம்மாவை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அம்மா கோவமா கிளம்புறாங்க. இப்ப சோஃபி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சுபா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நீ திரும்பி அந்த வீட்டுக்கு போனா என்ன, மாப்பிள்ள மாறிட்டாராம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப வெளியே கூட்டிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் தினம் தினம் என்ன எவ்வளவு அடிச்சான்றது உனக்கும் தெரியும், அது தெரிஞ்சே இப்படி பேசுறல்ல, அவன் கூட சேர்த்து வச்சா உனக்கு காசு கிடைக்கும்ன்றதுக்காக தானே இப்படி பண்ற, ஒருத்தன் கூட எதுக்காக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற, தினமும் ஒருத்தனை கூட்டு வா, நிறைய பேர் கூட இருந்தா நிறைய காசு கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது. மேற்கொண்டு எதுவுமே பேசாம அமைதியா இங்க இருந்து கிளம்புறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு சோஃபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் சச்சினும் பீட்டரும் சேர்ந்த மாதிரி இந்த அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் வாங்கினல, அது மூலியமா உன் பொண்ணுக்கு ஸ்கூட்டியாவது வாங்கி தரலாம்ல, தினமும் நடந்தே தான் போறா, காசை என்னதான் பண்ணன்னு கேக்குறாங்க. சூதாட்டத்துல அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீலாம் மாறவே மாட்ட, அவ சொல்றது உண்மைதான், நீ செத்து போனாதான் அவளுக்கு விடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. இதை கேட்கிற இவரும் அப்செட் ஆன மாதிரி எந்திரிச்சு போறாரு. மறுநாள் காலையில பீட்டர் இருக்கார்ல, வெளியே வான்ற மாதிரி சோஃபியை கூப்பிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றாரு.
அப்பா சுபா இருக்காருல ஒரு மரத்துல தூக்கு போட்டு தான் இறந்து போயிருக்காரு. இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இறுதி சடங்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு கீதா இருக்காங்கல்ல, அவங்க பையனை பரோல்ல கூட்டு வந்திருக்காங்க. 2 பேருமே மாலைலாம் போட்டுறாங்க. அதே மாதிரி பையன் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க சோஃபியே பார்த்துட்டு இருக்காரு. இவனை பாக்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்கதான் 5th எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப சோஃபி சச்சின் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க தானே 2 லட்சம் ரூபாய் தரணும், எப்படி தரப்போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஓனர் கிட்ட கேட்க வேண்டியதானு கேக்குறாரு. ஏற்கனவே அவங்க கிட்ட நிறைய வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் கேட்கறது சரியா இருக்காது, நானும் செத்து போயிடலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பேசுற, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஏதாவது பண்ணலாம், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப சச்சினும் வீட்டுல இந்த அப்பு கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு அமுதா இருக்காங்கல்ல, இவருக்கு காஃபி தரதுக்காக வந்திருக்காங்க. சோஃபி அடுத்த 2 நாள் வரமாட்டா, நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க போறேன், காஃபி கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தராங்க. இவங்க கோவமா பேசினதுக்கு நேரடியா மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்கல்ல, இப்ப நேரடியாவே மன்னிப்பு கேட்டுறாங்க. எப்படி பார்த்தாலும் என்னோட தங்கச்சி தானே பேசினா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எப்படியாவது கார்த்திக் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட அம்மாவோட ஆசை, நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, கிச்சன்ல காய்கறி நறுக்கிற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு சச்சின் வந்துடுறாரு. நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ மத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சச்சின் இருக்காருல, பீட்டர் கிட்ட ரோட்ல வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப ஜென்சியும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஜென்சியோட அப்பாவை சின்ன வயசுல இவர் பார்த்த மாதிரியே தோணுது. சின்ன வயசுல இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன பார்த்துட்டு இருக்க, இவர் தான் ஜென்சியோட அப்பா அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. இவர் எங்க இருக்காரு, அட்ரஸ சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நேரடியா அவரை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சச்சினும் ஜென்சி அப்பாவை பாக்குறதுக்காக நேரடியா வந்துடுறாரு. நான் அமுதாவோட பையன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ நீதான் அமுதாவோட பையனா, வா உள்ள உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. நீங்க வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், என் அம்மாக்கு என்னாச்சு, எதுக்காக அவங்க 2 பேர் பிரிஞ்சாங்க, நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சச்சின் இந்த இடத்துல கேட்கிறாரு. இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் ரத்னசாமியும் சேர்ந்துதான் சென்னைக்கு பொழப்புக்காக வந்திருப்பாங்க. அப்படி பொழப்புக்காக வந்தவங்க அமுதாவோட கடையில் தான் சாப்பிடுவாங்க. அப்ப அமுதா சின்னதா ஒரு கடை வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்றாங்கல்ல, அதனால ரத்னசாமியும் அமுதாவும் ஒரு ஸ்டேஜ்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ரோட்ல கடை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அமுதாவோட கடையை இடிச்சிருவாங்க. அதை பாக்குற இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. சரி புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணிருப்பாங்க. அப்பதான் ரத்னசாமி ஊருக்கு போயிருப்பாரு. அப்பாக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி தான் ஊருக்கு வந்திருப்பாரு. ரத்னசாமியை எப்படியாவது மாப்பிளையா மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமியோட அப்பா நினைச்சிருப்பாரு. ஏன்னா ராஜலட்சுமிக்கு ரத்னசாமியை பிடிச்சிருக்கும். அந்த அப்பாக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கும். நான் ஹோட்டல் தந்துடுறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரத்னசாமியா சரின்ற மாதிரி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவன் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அமுதாவை அப்படியே விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்லிட்டாரு. அவன் எழுதின லெட்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அமுதாக்கு தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பாரு. நான் ஊருக்கு வந்தேன், சூழ்நிலை எல்லாமே எதிரா போயிருச்சு, அதனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு. இதெல்லாம் படிக்கிற ஜென்சியோட அப்பாக்கு அவ்வளவு கோவம் வந்திருக்கும். ஆனா அமுதா இருக்காங்கல்ல, பெருசா கோவம்லாம் பட மாட்டாங்க. பரவாயில்ல, அவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நான் போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜென்சியோட அப்பா கேட்டிருப்பாரு. அதெல்லாம் வேணாம், இதை இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அமுதா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் விட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. கேட்டு முடிச்ச சச்சின் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் சோஃபி கிட்ட சொல்றாரு. கேட்கிற சோஃபியுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரத்னசாமி அங்கிள் இவ்வளவு மோசமானவரா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதையும் கேளுன்ற மாதிரி மேற்கொண்டு நடந்ததை சொல்றாரு. அப்புறம் தான் அமுதா பிரெக்னண்டா இருக்கிறது தெரிய வந்திருக்கும். இதை வச்சாவது நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப கூட அமுதா வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கன்ற மாதிரி சொல்லுங்க, அப்பதான் என்ன நினைச்சு கவலைப்பட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ சொன்ன மாதிரியே நானும் பண்ணேன், ஆனா அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அவன் கூட பேசாமையே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரத்னசாமியும் பையனோட கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வராரு. ஒன்ன மாதிரி ஒருத்தன் கூட நான் சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அவரும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. அப்ப கூட ஜென்சியோட அப்பா ஏத்துக்க மாட்டாரு. கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்க ரத்னசாமியை ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. அமுதாவே லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவர் தாங்க முடியாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமுதா பிரெக்னன்ட் ஆனா வேற யாரையுமே கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணல, உன் ஞாபகத்தோட மட்டும்தான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. எது அமுதா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலையா, அதே மாதிரி அமுதாக்கு குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் இவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இதனால தான் உடம்பு முடியாம போயிருக்கோம். அதே சமயம் நமக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை பார்க்கணுன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. இதை பத்திலாம் பிரசன்ட்ல சோஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சோஃபிக்கு ரத்னசாமி மேல லைட்டா கோவம் குறையுது. இப்ப அமுதா இருக்காங்கல்ல, கல்யாண விஷயமா அவங்க கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஜெயலட்சுமி வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க.
நீ இவங்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆயிட்டல, நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆடுங்க, ஆனா என்னால இவங்கிட்ட பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. சோஃபி வீட்டுல தனியா இருக்கும் போது கீதா இருக்காங்க பாத்தீங்களா, பையனை கூட்டிட்டு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுல தனியா இருக்க போற, இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் ஜெயில விட்டு வந்துருவான், நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டாரு. அப்பயே இவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ வரலன்னு வச்சுக்கோயேன், 2 லட்சம் ரூபாய் தரணும், சீக்கிரமா அந்த காசை தர அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கீதா பேசிட்டு போறாங்க. நடந்த விஷயம்லாம் பீட்டர் மூலியமா சச்சினுக்கு தெரிய வந்துருது. சச்சின் நம்ம போய் அந்த இடத்துல பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ கவலைப்படாதடா, அவ வந்துருவா அப்படின்ற மாதிரி கீதா பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு சச்சின் வந்துடுறாரு. வந்த சச்சின் இருக்காருல, அவ இந்த இடத்துக்கு வரமாட்டா, 2 லட்சம் ரூபாய் நான் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தரதுக்கு நீ யாரா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவ வர விருப்பப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்காம புடிச்சு தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட சச்சின் இருக்கார்ல, இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு நல்லா சண்டை போட தெரியும்ன்றது தெரியுது. இதெல்லாம் பாக்குற அந்த கீதாவே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் சச்சின் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரெண்டு எம்எல்ஏ தானே, அவர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த முடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் மேல் இடத்துல பேசுறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப சச்சின் நேரடியா சோஃபி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் இந்த மாதிரி தான் கீதா கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், நீங்க வேணா என் கூட சென்னைக்கு வந்துருங்க, என் கூட உங்களை தங்க சொல்ல, நீங்க விருப்பப்பட்டா என் கூட தங்குங்க, அப்படி இல்லைன்னா வேற இடத்துல கூட தங்கிக்கோங்க, உங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் பேசின விஷயத்த பத்தி கார்த்திகிட்டையும் பீட்டர் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல அவளையும் அவங்க கூட கூட்டு போலான்னு பிளான் போட்டுட்ட அப்படிதானே அப்படின்ற மாதிரி கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என் மனசுல ஓடிட்டு இருந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க இருக்க எல்லாருமே இவரை பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கீதாவை நமக்கு காட்டுறாங்க. தலைவர்கிட்ட இருந்து கால் வருது. அந்த தலைவர் இந்த விஷயத்தை இதோட நிறுத்திரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த எம்எல்ஏ பேசிதான் தலைவர் இப்படி பேசுறாரு போல. எல்லாருமே சச்சின் கிட்ட பழக ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, ஆனா ஜெயலட்சுமி மட்டும் பழக மாட்டாங்க. இன்னமும் இவர் சொல்றதெல்லாம் பொய்ன்ற மாதிரி ஜெயலட்சுமி நினைக்கிறாங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு கூட இவன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 13வது நாள் காரியம் நடந்துட்டு இருக்கு. இவர் பக்கத்துல வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. காரியத்துக்கு சொந்தக்காரங்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஜென்சியோட அப்பா வராரு. என்ன ஜென்சி அப்பா இங்க வராரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. வந்த ஜென்சி அப்பா இருக்கார்ல, ரத்னசாமி உண்மையிலேயே அமுதாவை லவ் பண்ணா, 2 பேருக்கும் குழந்தை இருந்தது, அந்த குழந்தை தான் இவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ரத்னசாமி மேல இருக்க கோவத்தினால தான் இந்த கல்யாணத்தை பண்ணவே கூடாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா அமுதா மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு, அமுதாவோட பையன் கேட்டு நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும், நான் பொண்ணை தரதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னப்பா இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஜென்சியோட அப்பாவும் சச்சினை பார்த்து கேட்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க இல்லாம கார்த்தி ரொம்ப கஷ்டப்படுறாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவர் இந்த அப்பா கிட்ட பேசியிருப்பாரு. தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பொண்ணு கஷ்டப்படுறதும் அப்பாக்கு தெரியும்ல, அதனாலதான் அப்பா இந்த இடத்துக்கு வந்து சம்மதம்லாம் சொல்லியிருக்காரு. கார்த்தி கல்யாணம் பண்ணா ஜென்சியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பையன் கல்யாணத்தை எப்படியாவது பார்க்கணுன்ற மாதிரி அம்மா நினைச்சாங்கல்ல, அதே மாதிரி அம்மாக்கு இப்போ உண்மையும் தெரிஞ்சிருது. அதனால இந்த இடத்துல இவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்புலாம் தேவையில்லமா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி டைம் ஆயிடுச்சு, நான் சென்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. அடிக்கடி இங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹோட்டல் வேற என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே கார்ல ஏறுறாரு. பார்த்தா காருக்குள்ள சோஃபி உக்காண்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்ன சோஃபி காருக்குள்ள உக்காண்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்களை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா சோஃபியும் உன் கூட தான் வரப்போறா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இப்ப பாய்னு சொல்லி எல்லாருமே இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் சோஃபி கூட பேசிக்கிட்டே கார்ல இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.